வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் சமீபத்தில் கரூருக்கு சென்று கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவங்களுடைய குடும்பத்திற்கு 41 பேருக்கு அரசாங்க வேலை கொடுத்தாரு. அதற்கான ஆணை அப்படிங்கிறதையும் கொடுத்தாரு. அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக தரப்பு விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, அப்படியே போனால் கூட சிபிஐ உடைய கண்காணிப்பின் கீழே தான் விஜய் அவர்கள் கரூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. உச்சநீதிமன்றம் அந்த நேரத்தில் திமுக தொடர்ந்து இருந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால இந்த தாவேகா கும்பல் கொண்டாடி தீத்துச்சு. ஆகா, நம்ம அண்ணா கரூருக்கு போயிட்டாரு, பாதிக்கப்பட்ட 41 பேருக்கும் அரசாங்க வேலையை வழங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலகாயுதம் அடைஞ்சாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆப்படிக்கிற பரி விஜய்க்கு விபூதி அடிச்சிருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை. மதுரை உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 3 பெட்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தாக்கல் பண்ணப்படுது. இந்த மாதிரி விஜய் அவர்கள் கரூரில் அரசாங்க வேலை அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தது தப்பு, வந்த எல்லாருமே விஜய் அவர்களுடைய சொந்த கட்சிக்காரர்கள், இது கருணையின் அடிப்படையில் தன்னுடைய தலைவரை பார்க்கறதுக்காக தொண்டர்கள் வந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு அரசாங்கம் அப்படி செயல்படக்கூடாது, அதன் அடிப்படையில் வேலை வழங்கியது மிகப்பெரிய தப்பு, இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி 3 பெட்டிஷனர்ஸ் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு அப்படிங்கிறது தொடுத்திருந்தாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியும் அடக்கம், நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறையும் அந்த ஒரு வழக்கு ஒன்றா கொடுத்திருந்தது. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை, இந்த பெட்டிஷனர்ஸ் 3 பேர் போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் போட்டிருந்த பெட்டிஷனில் வழக்கு விசாரணை அப்படிங்கிறது முன் வந்தது. அதில் நீதி அரசர்கள் விஜய்க்கு விபூதி அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்றா வழங்கியிருக்காங்க. அதில் பெட்டிஷனர் தரப்பு வாதத்தை எப்படி முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வழங்கப்படுது அப்படின்னா அது 3 கண்டிஷன்ஸுக்கு கீழே தான் வழங்கப்படணும். ஒரு அரசாங்க ஊழியர் இருக்காரு, அவர் பணியின் போது இறந்துட்டாரு, ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கி இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ அந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படலாம். இன்னொன்று ஒரு அரசாங்க அதிகாரி மிஸ்ஸிங் ஆயிட்டாரு, அவர் காணாமல் போயிட்டாரு, அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறதே நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியல, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு யாருக்காவது அரசாங்க வேலை அப்படிங்கிறது கொடுக்கலாம். இந்த அரசாங்க வேலை கொடுக்கிறது அப்படிங்கிறது சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு ஆர்டிகல் 14 மற்றும் 16 அதற்கு கீழே சொல்லப்படக்கூடிய வரையறைக்குள்ள தான் கொடுக்கப்படணும். சட்டத்திற்கு புறம்பாக தன்னுடைய கட்சி தொண்டர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு செத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்க அரசாங்க வேலையை தூக்கி கொடுத்துட முடியாது. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசு வேலை கிடைக்காம போராடிட்டு இருக்காங்க. இப்போ கூட டெல்லியில் ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தது. நாங்கள் இந்தியாவில் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஆனால் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் கோரிக்கைகளை முன் வச்சு இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை மேற்கொள்ளும் போது மாணவர்கள் வச்ச கோரிக்கையில் அதுவும் ஒன்று. அப்போ குரூப் 1 குரூப் 2ன்னு மாணவர்கள் காப்பகலாக கஷ்டப்பட்டு படித்து தங்களை அரசாங்க வேலைக்கு அவ்வளோ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கருணையின் அடிப்படையில் உங்களை பார்க்கணுன்னு இறந்தவர்களுக்கு நீங்கள் அரசாங்க வேலையை அவ்வளோ ஈஸியாக தூக்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வாதங்கள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு. இதில் டிஎன்பிசி தரப்புல இருந்து பெட்டிஷனருக்கு ஆதரவாக ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதான், எவ்வளவோ மாணவர்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அரசாங்க வேலைக்காக கஷ்டப்பட்டு இருக்கும்போது இப்படி ஈஸியாக அரசாங்க வேலையை தூக்கி கொடுக்கறது தப்பு அப்படின்னு பெட்டிஷனருக்கு ஆதரவாக கோர்ட்ல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா விஜய் அவர்களுக்கு எதிராக ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால விஜய் அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுயலாபத்திற்காக அரசாங்க வேலையை, அதாவது ஊரா வீட்டு நெய்யை எடுத்து தான் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யறது எந்த அளவுக்கு தப்போ அதே போல அரசாங்க வேலையை எடுத்து தாவேகாவுடைய தொண்டர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறு அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை முன் வச்சு விஜய் அவர்கள் கரூர்ல 41 பேருக்கு அரசாணை அப்படிங்கிறத கொடுத்திருந்தாரு. அந்த வேலை வாய்ப்புக்கான சான்றிதழை கொடுத்திருந்தாரு. அதை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்திருப்பது மிகப்பெரிய அளவில் தாவேகாவிற்கு பின்னடைவு, இந்த தாவேகா அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு. நம்ம படிச்சு சொன்னோம். அதாவது சிபிஐ இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் போய் வேலை வழங்குறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எல்லாருமே முக்கியமான சாட்சிகள். நாளைக்கு கோர்ட்டில் போய் கரூரில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, அந்த ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன, அவங்களுடைய குடும்பத்தினர் எப்படி உயிரிழந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான குடும்பத்தினரை விஜய் தரப்புக்கு ஆதரவாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு முயற்சி. விஜய் அவர்கள் இதை செய்யக்கூடாது. கரூர் வழக்கில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் விஜய் தாராளமாக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் விஜய்க்கு எதிரான விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனால் விஜய் அவர்கள் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், யார் என்ன சொன்னாலும் நான் காது
கொடுத்து கேட்க மாட்டேன், கரூருக்கு போவேன், 41 பேருக்கும் நான் வந்து அரசு பணி வழங்குவேன் அப்படின்னு நம்மளை யார் கேட்ட முடியும்? இன்னைக்கு நம்ம தானே முதலமைச்சர் அப்படிங்கிற ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் போய் இருக்கிற எல்லாருக்கும் அரசு பணி கொடுத்துட்டு வந்தாரு. இப்ப அந்த அரசு பணி அவர் கொடுத்த அரசாணை அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு அப்படின்னு பண்றது. இப்ப விஜய் அவர்கள் மேல்முறையீடு பண்றாரு அப்படின்னா, இந்த பெட்டிஷனர் இருக்கார்ல, இந்த வழக்கை போட்டு வெற்றி பெற்ற அந்த நபர், நாங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று இதை டிஃபெண்ட் பண்ணுவோம், நாங்களும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவோம் அப்படின்னு பெட்டிஷனர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து உண்மையிலேயே விஜய்க்கும் தாவேக அரசாங்கத்திற்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அசிங்கம். ஏன்னா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பெட்டிஷனர் வந்து ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் வந்து வெற்றியும் பெற்று விஜய் கொடுத்த அந்த அரசாணை வந்து செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இப்போ தாவேகாவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த ரூட் மாஃபியா கும்பல், நீதியரசர் இந்த தீர்ப்பை கொடுத்த நீதியரசருக்கும் திமுகவுக்கும் லிங்கு. இது வந்து திமுகவுடைய திட்டமிட்ட சதி. திமுகவுடைய கட்சி கொடியில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் இருக்கும், கருப்பு கலரும் இருக்கும். அந்த கருப்பு கலர்ல தான் நீதியரசர்கள், இந்த தீர்ப்பு கொடுத்த நீதியரசர்களும் கோட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப திமுகவுக்கும் நீதியரசர்களுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம தீர்ப்பு கொடுத்த நீதியரசர்களையே சமூக ஊடகங்கள்ல விமர்சிச்சு அபியூசிவா ட்வீட் போடுறது, கருத்து தெரிவிக்கிறது, வீடியோ போடுறது, இது மாதிரியான வேலைகளை செஞ்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இந்த வழக்க போட்ட பெட்டிஷனருக்கு நம்ம இன்னொரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறோம். இந்த தீர்ப்பை எதிர்த்து யாராவது சமூக ஊடகங்கள்ல நீதியரசர்களுக்கு எதிராக, சட்டத்திற்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் இந்த தாவேகா கும்பலுக்கு எதிராக அவங்க கண்டிப்பா போடணும். ஏன்னா இந்த தாவேகா தரப்பு கண்டிப்பாக அதையும் விமர்சிக்கும். ஒரு முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர் போய் ஒரு கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 பேருக்கு வேலை வழங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதை வந்து நீங்க வந்து ரத்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் அப்படின்னு நீதியரசர்களை நோக்கி இந்த தாவேகா கும்பல் அவதூறுகளை பரப்பினாலும் ஆபாசமா பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக மொத்தத்தில் இந்த வழக்கை முதல்ல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் பண்ணது யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை. இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வெற்றின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பார்த்துட்டு கூட அடுத்த 2 பெட்டிஷனர்ஸ் நம்மளும் இந்த வழக்கை போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்கலாம். அந்த 3 பெட்டிஷனர்ஸில் யார் பெட்டிஷனை வந்து நீதி அரசர்கள் விசாரிச்சிருந்தாலும் இதே தீர்ப்பை தான் கொடுத்துருக்க போகிறாங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை கொடுத்த வழக்கை எடுத்து விசாரிச்சிருந்தாலும் விஜய்க்கு எதிராக தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 14 மற்றும் ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது மீறப்பட்டிருக்கு. இன்னும் அரசாங்க வேலை கொடுக்கறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எதையுமே விஜய் தரப்பு ஃபாலோ பண்ணல. ஸோ பாதிக்கப்பட்டவங்க, உயிரிழந்தவங்க நம்மளுடைய கட்சியை சேர்ந்த நபர்கள், நம்மளுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வேலைகள் வழங்கப்பட்டதனால உயர்நீதிமன்றம் இதை வந்து ரத்து பண்ணியிருக்கு, செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கு. விஜய் தரப்பு நாளைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதே தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதியரசர்களும் வழிமொழிவார்கள் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்க விஜய் அவர்கள் கரூருக்கு போய் கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கும் அரசாங்க வேலை கொடுத்ததை உயர்நீதிமன்றம் செல்லாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.